கிருஷ்ணகிரியில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பேரணி மற்றும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பெங்களூர் சாலை வழியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. கனிம வள பாதுகாப்பில் ஈடுபடும் வருவாய்த்துறையினருக்கு பணி பாதுகாப்பு சிறப்பு சட்டம் கொண்டுவர வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வலியுறுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறைந்தபட்சம் அதிகபட்சமாக ஒரு 1000 வருவாய்த்துறை சொந்தங்கள் சார்பாக இன்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. எங்களுடைய 7 அம்ச கோரிக்கையில் மிக பிரதானமானது பணி பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சிறப்பு சட்டம் எங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் கனிம வள பாதுகாப்பில் நாங்கள் ஈடுபடுறோம். அதே போல் அரசு நலத்திட்டங்களில் கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பணி பாதுகாப்பு சட்டம் வேணும் அப்படின்றத கேட்குறோம். அடுத்த கட்டமாக கருணை அடிப்படையிலான பணியில் 25% இந்த அரசாங்கம் 5% குறைத்துள்ளது. அதை மீண்டும் 25% உயர்த்தி வழங்க வேண்டும். அதே போல காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். அரசு துறையில் உள்ள அனைத்து நிலை அலுவலர்களுக்கும், அதாவது குறிப்பாக வருவாய்த்துறையில் உள்ள அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மிகப்பெரிய தர்ணா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம்.